ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி சட்னி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான, ஈஸியான, அதே டைமில் ரொம்பவும் டேஸ்டான வெந்தய கஞ்சி செய்ய போகிறோம். கூடவே துவையலும் செய்ய போகிறோம். வெந்தய கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் 2 பேருக்கு கஞ்சி செய்யறதுக்கு அளவு சொல்கிறேன். 3 ஸ்பூன் உடச்ச கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 வெரைட்டி இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கும்போது கஞ்சிக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. தோல் எடுக்காத பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் வெந்தயம், 5 பூண்டு பல், தேவைக்கேற்ப உப்பு. வெந்தயத்தையும் பாசிப்பருப்பையும் ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. நான் நைட் ஊற வச்சுருந்தேன். இப்போது நல்லா ஊறி வந்திருக்கு. இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை பவுடரை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெந்தயத்தையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு உப்பு பூண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் வச்சுடுங்க. 2 விசில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, கரெக்டாக இருக்குது தண்ணி. இப்போ இதில் இருக்கிற பூண்டு கொஞ்சம் மேஷ் ஆகாமல் இருக்கும். அதை நீங்கள் கரண்டியால் லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம குடிக்கும்போது முழுசாக கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி முழுசாக இருக்கும். ஸோ லைட்டாக இது மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தயிர் சேர்த்துட்டா கஞ்சி ரெடி ஆகிடும். இதில் இருக்கிற வெந்தய கசப்பை எடுக்கிறதுக்காக நம்ம தயிர் நிறைய சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஹெல்தியான வெந்தய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த வெந்தய கஞ்சி கூட பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நான் பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இது ஈஸி தான். துவையல் செய்ய பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலர் வந்ததும் இறக்கி ஆற வச்சு அதை இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அதில் 2 ஸ்பூன் தேவைக்கு எடுத்துக்கிட்டேன். அது கூட வச்சு அரைக்க 2 பல் பூண்டு, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உப்பு. துவையல் எப்பயுமே அம்மியில் அரைச்சா நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் வச்சு அரைச்சிக்கிறேன். பூண்டு பல் நான் 4 வச்சுருக்கேன். ஏன்னா இது சின்ன பூண்டு, அதனால் 4 வச்சுருக்கேன். நீங்கள் 2 கூட வச்சுக்கோங்க, போதும். பாருங்கள், நல்லா அரைஞ்சிடுச்சு. இது மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி நிறையா சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் துவையல் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை கஞ்சி கூட வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த ஹெல்தி வெந்தய கஞ்சும் பருப்பு துவையலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.